மே 24 ஒரு சிக்னிஃபிகண்ட் மேரிடைம் இன்சிடென்ட் ஆனது வந்து நடந்திருக்கு. லிப்ரியா நாட்டோட ஃபிளாக் கட்டின ஒரு கண்டெய்னர் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் முழுகிருச்சு. அது எங்கே கரெக்டாக முழுகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லிங்ஹம் போர்ட் டு கொச்சி போர்ட்டுக்கு போகிற வழியில் வந்து கடலில் முழுகி அந்த கப்பலானது வந்து சேதமடைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 38 நாட்டிக்கல் மைல்ஸ் சவுத் வெஸ்ட் டு கொச்சி போர்ட். இந்த கண்டெய்னர் ஷிப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா MSC எல்சா 3ன்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஷிப்போட பேர். அதாவது இது ஒரு கண்டெய்னர் ஷிப், கார்கோ ஷிப்பு. இந்த ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் அலர்ட் டு இந்தியன் மேரிடைம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த MSC எல்சா 3ன்னு சொல்லக்கூடிய அந்த கண்டெய்னர் ஷிப்போட ஓவரால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 184 மீட்டர்ஸ் லாங். இந்த ஒரு பர்டிகுலர் ஷிப்பை ஆப்ரேட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா MSC ஷிப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஷிப்பை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஷிப்பில் வந்து என்னென்ன கார்கோ மெட்டீரியல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன் கேஸ் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த எரிவாயு வந்து கண்டெய்னர்ஸில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. வெரி லோ சல்ஃபர் ஃபியூல் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எரிவாயுமே கண்டெய்னர்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. டியூ டு கேப்சைசிங் 10 கண்டெய்னர்ஸ் வந்து கடலில் மூழ்கி இருக்கு. இப்போ என்ன ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரசாயனம், அந்த எரிவாயு எல்லாமே வந்து கடலில் கலந்து கடல் வளங்கள் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இப்போ ஏற்பட்டிருக்கு. ஒரு பொட்டென்ஷியல் என்விரான்மெண்ட் அசார்ட் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஒரு கார்கோ கண்டெய்னர் ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 24 க்ரூ மெம்பர்ஸ் வந்து இந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 21 பேரை வந்து மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிறவங்களை வந்து மீட்கக்கூடிய அந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சேர்ந்த கோஸ்ட் கார்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து முடுக்கி விடப்பட்டிருக்காங்க. இந்த ஷிப்போட கேப்டன், சீஃப் இன்ஜினியர் அண்ட் செகண்டரி இன்ஜினியர் எல்லாருமே வந்து இந்த ஒரு சால்வேஜ் ஆப்ரேஷனை வந்து கூடவே இருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ரெஸ்கியூ ஆபரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ஷிப்ஸை வந்து டெப்ளாய்ஸ் பண்ணியிருக்காங்க. கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய KSDMA அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ அலர்ட் டியூ டு தி பொட்டென்ஷியல் ஸ்பில் ஆஃப் அசார்டியஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடல் வளங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இந்த சிச்சுவேஷன் ஆனது இருக்கு. பிகாஸ் அந்த ரசாயனம் எல்லாமே வந்து கடலில் இப்போ கலந்துருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா மற்ற வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மற்ற ஷிப்ஸ் எல்லாமே வந்து அலர்ட் ஆனது வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு பகுதியை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கவரி ப்ராசஸ் ஆனது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ மோர் அப்டேட் சப்ஸ்கிரைப் டு பால்சப், நிறைய கான்டென்ட்ஸ் வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜான பால்சப் அஃபிஷியலுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ see you guys in the next video. Bye.